எல்லோருக்கும் மிர்ச்சி பைட் சேனலின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஹெல்த்தியான மொறுமொறுன்னு கருப்பு கொண்டக்கடலை வச்சு வடை செய்ய போகிறோம். இது ஈவினிங் டைமில் சூடான ஒரு கப் டீ கூட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த வடை செய்ய 250 கிராம் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். இல்லைன்னா நீங்கள் காலையில் ஊற வச்சிங்கன்னா சாயந்தரம் வடை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஜாரில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் காரம் அதிகமாக இருக்கிறதால 3 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே வடிகட்டி வச்ச கொண்டக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நல்ல 1 டீஸ்பூன் சோம்பு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க பொருள். இப்போது இதை கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டை தோலை எடுத்துட்டு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். சில பேர் தோலோடு சேர்ப்பாங்க, அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, கூடவே வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு தயாராக இருக்குது. அடுத்ததாக எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ மாவுலேருந்து சின்ன உருண்டையை எடுத்து சென்டரில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தா அதுவே ரவுண்ட் ஷேப்பு வந்துடும். இப்போ வடை ரெடியாக இருக்குது. எண்ணெயில் போட்டு மிதமான தீயில் பொரிச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதும் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம போட்ட வடைகள்லாம் நல்லா வெந்து முறுமுறுன்னு மஞ்சள் கலர் ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். இது போல் மீதமுள்ள மாவையும் வடைகளை தட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தா அவ்வளோதாங்க, கருப்பு கொண்டக்கடலை வடை ரெடி. இதை ஈவினிங் டைமில் சூடான ஒரு கப் டீ கூட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் இதே அளவோட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிர்ச்சி பைட் சேனலுக்கு லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.